போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. அன்பே அன்னை சலிதம்மா அழகு உந்தன் காட்சியம்மா. அன்பே அன்னை சலிதம்மா அழகு உந்தன் காட்சியம்மா. பண்பே உந்தன் குணமம்மா, பண்பே உந்தன் குணமம்மா. பரிவு உந்தன் உயிரம்மா, உயிரம்மா. அன்பே அன்னை சலிதம்மா அழகு உந்தன் காட்சியம்மா. நம்பும் அடியவரை காத்திடுவாய், அன்பு கொண்டோரை போற்றிடுவாய். நம்பும் அடியவரை காத்திடுவாய், அன்பு கொண்டோரை போற்றிடுவாய். சுற்றி வரும் பகைதனை விரட்டிடுவாய், சுற்றி வரும் பகைதனை விரட்டிடுவாய். சுழலும் துன்பம் போக்கிடுவாய், சுழலும் துன்பம் போக்கிடுவாய். அன்பே அன்னை சலிதம்மா அழகு உந்தன் காட்சியம்மா. திருக்குளமே எழுந்திடுக, அருட்கொடியும் வழியினிலே ஒருங்கிணைவோம், தரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், தரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே. அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குளமே எழுந்திடுக, அருட்கொடியும் வழியினிலே ஒருங்கிணைவோம், தரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம்.
மனமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் தான். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையில் நாடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் திருப்பலி முன்னுரை. அன்பிற்கினிய புனித செலேத் அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் கல்வாரி திருப்பலிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இயேசுவின் அன்பிலும் உண்மையிலும் நாம் என்றும் நிலைத்திருக்க இன்றைய இறைவார்த்தை வழிபாடு அழைப்பு விடுக்கின்றது. மனித வாழ்க்கை என்பது இறைவன் நமக்கு கொடுத்த அரிய திராட்சை தோட்டம் போன்றது. அதனை நன்றாக பாதுகாத்து நற்கனிகள் கொடுக்கும் வாழ்க்கையை நாம் வாழ இன்று நாம் அனைவரும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை இன்றைய இறைவார்த்தைகள் நினைவூற்றுகின்றன. திருத்தூதர் பேதுரு நம்பிக்கை கொண்டவர்கள் நல்லொழுக்கம், அறிவு, தன்னடக்கம், பொறுமை, இறைப்பற்று, சகோதர அன்பு மற்றும் பரிபூரண அன்பு ஆகிய நற்குணங்களில் வளர வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். இறைவனை அறிதல் என்பது வார்த்தைகளில் மட்டும் இல்லாமல் நாம் வாழ்க்கையில் நற்குணங்கள் வெளிப்படுத்துவதிலேயே நிறைவு பெறுகிறது. யூத தலைவர்களின் கடின உள்ளத்தையும் இறைவனின் அன்பை மறுத்த மனநிலையையும் திராட்சை தோட்ட உவமை வாயிலாக இயேசு நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இறைவன் மீண்டும் மீண்டும் மனிதனை அன்போடு அழைத்தாலும் மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் அவரை மறக்கிறோம் என்பதை உணர்த்துகிறார். ஆனால் இறைவனின் திட்டம் என்றும் நிலைத்திருக்கும் என்று மனிதர் மறுத்த கல்லே மூளைக்கல்லாக மாறுகிறது என்பதையும் இயேசு நமக்கு நினைவூட்டுகின்றார். ஆகவே இறைவன் நமக்கு கொடுத்துள்ள வாழ்க்கையில் நமது திறமைகள், பொறுப்புகள் ஆகியவற்றை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? நமது வாழ்வு இறைவனுக்கும் பிறருக்கும் பலன் தரக்கூடியதாக உள்ளதா? அன்பு, பொறுமை, இரக்கம், மன்னிப்பு போன்ற நற்கனிகளை நாம் தருகிறோமா என்று சிந்திப்போம். ஆண்டவரின் அன்பை உணர்த்தும் நம் மனதை மாற்றி நல்ல கனிகள் தரும் இறைமக்களாக வாழ்ந்திட தேவையான இறை அருளை வேண்டி பக்தியுடன் இணைவோம் இத்திருப்பலியில். தங்களை தேடி வருபவர்களை அரவணைத்து அவர்களுக்காக பரிந்துரைக்கின்ற புனித சலைத்தன்னை திருத்தலத்திலிருந்து மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நாள் திருப்பலியில் நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் அன்னை மரியாளின் பரிந்துரையை நாடி தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநூல்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசு கிறிஸ்து பற்றிய ஒப்புயர்வற்ற அறிவை சிலுவையின் மடமை வழியாக மறை சாட்சியான புனிதர் ஜஸ்டினுக்கு வியத்தகு முறையில் கற்பித்தீரே. அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் தவறான கொள்கைகளில் தாக்கத்திலிருந்து விடுபட்டு நம்பிக்கையில் உறுதியோடு இருப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களைப் போன்ற மதிப்புயர்வு நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருக. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்றுரைப்பார். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே, நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன்.
நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவழிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு ஊமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலியடைத்து பிழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவகாலம் வந்ததும் அத்தோட்டத் தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை நைய புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சி இருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆளுகளிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த ஊமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு
அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்திற்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர்களே, அதிகாரத்தை, கட்டுப்படுத்துதலை இழக்க விரும்பாத மனிதர்களாக நாம் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்க்கையில் இந்த அதிகாரத்திற்கும் இந்த கட்டுப்படுத்தலுக்குமான ஒரு ஆர்வம் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது எதற்காக நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது எதற்காக கடவுள் அந்த கொடையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பல வேளைகளில் நம்முடைய சுயநலத்தால் நாம் மறந்து விடுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த திராட்சை தோட்ட தொழிலாளர்கள், அந்த முதலாளி எதற்காக அந்த திராட்சை தோட்டத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதையே அவர்கள் மறந்து விடுகிறார்கள். திராட்சை தோட்டத்தை எதற்கு கொடுக்கிறார்? அதிலிருந்து வருகிற கனிகளை பெற்று அவர்கள் எனக்கு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குரிய வசதி எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கிறார். அவருக்குரிய வசதி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கனிகளை பெற்று வர திருப்பி அனுப்பும் போது ஒவ்வொருத்தரையும் அடிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரையும் அடித்து பண்ணுறாங்க. கடைசியில் அவருடைய மகனையே கொன்று விடுகிறார்கள், அவருடைய மகனையே கொன்று விடுகிறார்கள். இப்போ எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதை பிடித்து கொண்டிருக்கிறார்கள், அதை எவ்வளவு ஒரு அதிகாரத்தோடு அவர்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு அச்சம் நமக்குள்ள எப்பயுமே இருக்கும். உங்களுடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய பங்கிலும் சரி, சமூகத்திலும் சரி, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி. அதனால்தான் நாம் எப்போதுமே பதவிக்கு ஆசைப்படுபவர்களாக இருக்கிறோம். பதவினா நமக்கு ஒரு பவர் கிடைக்கும், பதவினா நமக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். ஆனால் அந்த பதவியையும் பொறுப்பையும் நாம் ஒரு பொறுப்பு என்று என்னாலும் எண்ணுவதில்லை. இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கவே கிடையாது. எப்போ பதவின்னு சொல்கிறோமோ நம்ம மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு நிற்கிறது அதிகாரம். அதிகாரம், அதை எப்படி நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ தூரம் அதை வச்சு நமக்கானதை சாதித்து கொள்ள போகிறோம் என்ற உணர்வு தான் அடிமட்டம் தொடங்கி மேல் வரை இருக்கிறது. இதற்கு உதாரணமாக 2 நபர்களை நம்முடைய திருவள்ளுவத்திலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். முதலாவதாக அரசர் சவுல். சவுல் ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, தம்பி இதை பண்ணிரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை அவர் பண்ணவே இல்லை. பண்ணவே இல்லாதனால ஆண்டவர் தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். தாவீதை தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகாக அவருக்குள்ள ஒரு அச்சம் வருது. இந்த பவர், இந்த அரசன் என்ற அந்த பவர், அந்த அதிகாரம் என்னை விட்டு போய்விடுமோ, ஏன்னா கடவுள் என்னை தூக்கி எறிஞ்சிட்டார். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அதை எல்லாவற்றையும் திருப்பி தாவீதை துன்புறுத்துகிறார், அவரை கொலை செய்ய முயற்சிக்கிறார். அப்போ அந்த அதிகார போதை என்ன செய்யுது, அவரை கொலை செய்யும் அளவுக்கு தூண்டுகிறது. இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டில் ஏரோதை நாம் பார்க்கிறோம். இயேசு பிறந்தபோது, யானைகள் வந்தபோது சொல்கிறார்கள், யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்பயே போச்சு. அப்போ அந்த வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் சொல்வார்கள், ஏரோது மனம் கலங்கினான், அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அவன் அந்த அச்சத்திற்குள் நுழைகிறான். அந்த அச்சம் அவனை என்ன செய்கிறது, 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொலை செய்ய அழைப்பு எடுக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும், எப்பயுமே இருக்கும். அம்மா அப்பா அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்கும். இல்லை உங்கள் குடும்பத்தில் எதுனாலும் உங்களை கேட்டு முடிவெடுக்கிற ஒரு அதிகாரம் இருக்கும். பங்கு தளத்தில் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற தளத்தில் நீங்கள் ஒரு மேலாளராகவோ ஒரு சூப்பர்வைசராகவோ இருக்கலாம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை நீங்கள் எதற்காக பயன்படுத்துகிறீங்க? இந்த திராட்சை தோட்ட தொழிலாளர்களைப் போல தன்னுடைய சுயநலத்திற்காக அதை பயன்படுத்த போகிறீர்களா? இல்லை பொறுமையோடு அவர்களை மீண்டும் மீண்டும் மனமாற்றி, இது உங்களுக்குரியதல்ல, இந்த திராட்சை தோட்டத்தின் கனிகள் உங்களுக்குரியதல்ல, அது கடவுளுக்குரியது, அது எல்லாருக்கும் ஆனது அப்படின்னு சொன்ன கடவுளை பின்பற்ற போகிறோமா? இன்று மறைசாட்சியான புனித
ஜஸ்டினை நாம் நினைவு கூறுகின்றோம். ஏறக்குறைய கிபி 100ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். கிரீக் ஃபிலாசபியில் மிகப்பெரிய மேதை. அவர் ஒரு தத்துவியலாளர், மெய்யியலாளர். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, எல்லா இடத்துலையும் ட்ரூத், உண்மையை தேடிக்கொண்டே இருக்கிறார். எல்லா ஃபிலாசபிக்குள்ளேயும் போகிறப்ப கடைசியில் அவருக்கு எதுலேயுமே நிறைவில்லை. அப்போ தான் அவர் கிறிஸ்தவத்தை கண்டுபிடிக்கிறார். கிறிஸ்தவத்திற்குள் உண்மை இருக்கிறது என்று தருகிறார். அந்த கிறிஸ்தவத்தை, அந்த உண்மையை பிடித்து கொள்வதற்காக தனக்குடைய சுகபோகங்களை எல்லாமே இழக்கிறார். நீங்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மெய்யியலாளர்களுக்கு ரோமை பேரரசில் மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது. அவங்க தான் செனட்டில் இருப்பாங்க. நீங்கள் மெய்யியலாளர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகபோக வாழ்வு தான். அவங்க கொடுத்த அந்த பேகன் கடவுள்கள், பிரமத கடவுள்கள், அந்த கோட்பாடுகளை நீங்கள் பின்பற்றி அதை பற்றி நீங்கள் அறிவித்து அதை பற்றி மெய்யியலாக்கம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய பொருள், மிகப்பெரிய சுகபோகம், மிகப்பெரிய கம்ஃபர்ட் ஜோன். ஆனால் அது எல்லாத்தையும் உதறிவிட்டு, எல்லாவற்றையும் உதறிவிட்டு உண்மை கடவுளை, உண்மையான தத்துவத்தை நோக்கி எல்லாவற்றையும் உதறிவிட்டு வருகிறார். எந்த அளவிற்கென்றால் அந்த தத்துவத்திற்காக தன் உயிரை கூட கொடுக்கின்ற அளவுக்கு இருக்கிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, புனித ஜஸ்டினும் இதை தான் நமக்கு எடுத்துரைக்கிறார். நம்முடைய வாழ்வில் இந்த அதிகாரமும் அந்த பொறுப்புணர்வும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம பல வேளைகளில் நம்ம கேட்டிருப்போம், நான் இங்கே 12 வருஷமாக நான் இதை தான் செய்கிறேன், இங்கே தான் நான் கிங்கு, இங்கே நான் வச்சது தான் சட்டம், நான் இங்கே 9 வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்கேன், எனக்கு தெரியாதா? இந்த பதில்கள் எதிலிருந்து வருகின்றன? நம்முடைய சுயநலத்திலிருந்து வருகின்றனவா, இல்லை நம்முடைய பொது நலத்திலிருந்து வருகின்றனவா? அவன் என்னை மதிக்கலை, நான் அவனை மதிக்கணுமா? குடும்பத்தில் அவன் என்னை மதிக்கலை, நான் அவனை மதிக்கணுமா? அவன் என் வீட்டு கல்யாணத்துக்கு வரல, நான் போகணுமா? நான் தான் எல்லாத்தையும் முன்னாடி நின்று செஞ்சேன், இப்போ மதிக்க மாட்டேங்கிறானே. இது எதிலிருந்து வருகிறது? நம்முடைய சுயநலத்த அதிகார போதையிலிருந்து வருகிறதா, இல்லை அன்பிலிருந்து வருகிறதா? ஒரு நல்ல அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு, நல்ல பொறுப்பில் இருப்பவர்களுக்கு என்ன நற்குணங்கள் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. முதல் வாசகத்தில் நீங்கள் பார்க்கும்போது பேதுரு எழுதுகிறார், நற்பண்பு, அறிவு, தன்னடக்கம், இறைப்பற்று, சகோதரநேயம், அன்பு, இவைகளை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்வில் ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரத்திற்கு நீங்கள் செல்கிறீர்கள் என்றால், உங்களுடைய குடும்பத்தில் உங்களை ஒரு பெரிய அதிகாரத்தில் ஒருவர் வைத்திருக்கிறார் என்றால், உங்களுடைய பங்கில் ஒரு பெரிய அதிகாரத்திற்கு நீங்கள் செல்கிறீர்கள் என்றால், இந்த குணங்களை நீங்கள் பட்டியலில் போட்டு பாருங்கள். இதெல்லாம் எனக்கு இருக்கா, இதெல்லாம் எனக்கு இருக்கா? ஒரு விடயத்தை நீங்கள் செய்வதற்கு முன்பாக, நான் இதை எதற்காக செய்கிறேன்? என்னுடைய சுயநலத்தை, என்னோட பவரை காட்டுறதுக்கு செய்கிறேனா, இல்லை ஆண்டவர் எனக்கு கொடுத்த கொடையினால என்னை சுற்றி இருக்க மற்றவர்களுக்கு நான் நல்லது செய்கிறேனா என்பதை சிந்தித்து பார்த்து, கடவுள் நிச்சயம் நாம் அப்படி செயல்படும் போது நமக்கான ஆற்றலையும் அருளையும் நிறைவாக கொடுத்து நம்மளை பாதுகாப்பார். நம் மீது எந்த தீமையும் அண்ட விட மாட்டார். சோதனைகளை வெல்லக்கூடிய மனதிடத்தை மாற்றலையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். இறை வார்த்தையை கேட்டோம். இறை வார்த்தைக்கு பதிலாக நம்பிக்கையாளர்களுடைய மன்றாட்டில் இப்பொழுது நாம் பங்கேற்போம். அன்பின் இறைவா, அகில உலக திரு அவையை நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் இறைவனின் அன்பில் நிலைத்து நற்கனிகள் தரும் பணியாளர்களாக மாறிட அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசனான எம் இறைவா, உலக நாடுகளை ஆளும் தலைவர்கள் நீதியுடனும் அமைதியுடனும் மக்களை வழிநடத்தி ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் நலனில் அக்கறை கொண்டு ஆட்சி புரிய அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் தருபவரே எம் இறைவா, நம்பிக்கை வாழ்வில் பலவீனம் அடைந்தோர், மன கவலை மற்றும் துன்பத்தில் இருப்போர் அனைவரும் இறைவனில் ஆறுதலையும் நம்பிக்கையையும் பெற்று புது வாழ்வு அடைய உதவி புரிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி நடத்தும் எம் இறைவா, இளைஞர்கள் இளம்பெண்கள் அனைவரும் தன்னடக்கம், அன்பு
மற்றும் இறைப்பற்றில் வளர்ந்து சமுதாயத்திற்கு ஒளியாக வாழ்ந்திட ஆற்றல் அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, புதிய கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்கும் அனைத்து மாணவ செல்வங்களையும் ஆசீர்வதியும். ஞானத்தோடு அனைத்தையும் கற்றுக்கொள்ளவும் அதன் வழியாக எதிர்கால வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளவும் தேவையான அருளை உமது உடனிருப்பை தந்து கரம் பிடித்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயான எம் இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக உமது தெய்வீக திருப்பலியில் பங்கெடுக்கும் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். நீர் எமக்கு கொடுத்துள்ள அருட்கொடைகளை நன்கு உணர்ந்து நற்கனிகள் தரும் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திட அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, என் நாமத்தினால் நீங்கள் தந்தை எதை கேட்டாலும் தருவார் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த இயேசுவினுடைய வார்த்தையின்படி இப்பொழுது நாங்கள் ஏறெடுத்த இந்த மன்றாட்டுக்களை தயவோடு கேட்டருளும். எங்களுக்கு எது தேவையோ, எது நன்மையோ, அதை எல்லாவற்றையும் உம்முடைய திருச்சித்தத்தின்படி உமக்கேற்ற நேரத்தில் தர வேண்டும் என்று அதை இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவா நன்று. தந்தேன் தந்தேன் தந்தே என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் தந்தேன் தந்தே என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்பு கொடுத்த அந்த காணிக்கை எல்லாம் வல்ல தந்தை இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜஸ்டின் பற்றி ஒருவருடன் போராடி கிறிஸ்துவனுடைய மறை நிகழ்வில் உண்மையை நிலைநாட்டினார். நாங்களும் இம்மறை நிகழ்வில் தகுதியோடு பங்கு பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஜஸ்டின் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண் உலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும்
மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக வெளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற புனித ஜஸ்டின் அவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர் பெற்று விண்ணேற்றமடைந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடன் உயிர்த்ததும் வல்லமையால், உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால். உன்னுடன் உயிர்த்ததும் வல்லமையால், உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால். என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறை சாட்சியான புனித ஜஸ்டினுடைய படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும்
எல்லாம் உமக்காக. நிலையான புகழுக்குரிய தூய இறைவனுக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்துராஜா வாழ்க, அவரது அரசு வருக, மரியே வாழ்க. மரியே வாழ்க.